Hi friends, welcome to தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணுக்கும் இல்லை ஜிஆர்டி இருக்குல்ல, ஸோ ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்க ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் வந்து நீங்கள் கேட்குற வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அது கன்ஃபார்மாக இந்த வேஸ்டேஜில் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் விசிட் பண்ண முடிஞ்சால் நேரில் விசிட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் ஃபோன் கால் பண்ணி கூட நான் கேட்டு விசிட் பண்ணிக்குவேன். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஓப்பனாக வந்து இது எனக்கு தெரியலை அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து டைம் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ தம்பிக்கு வந்து தடுப்பூசி போட்டிருந்தனால அவனை கொஞ்சம் கேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஆனால் நீங்கள் வந்து எப்படி டெய்லி வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ தம்பிக்கு ஊசி போட போகிறேன் அப்படின்னா ஒரு 3 days வந்து நான் அவனுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அந்த 3 daysக்கான வீடியோ வந்து நான் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்களா, அந்த வீடியோ எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு டெய்லி வந்து அது 11 மணிக்கு வந்து நான் ஷெட்யூல் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு தடுப்பூசி போட்ட அன்றைக்கி அப்படியே நான் வீடியோ வந்து நேற்றுலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் சொல்லின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதனால தான் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கல்யாணுக்கும் இல்லை ஜிஆர்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தனலக்ஷ்மி ஸ்கீம் வந்து நான் அதில் வந்து சொல்ல போகிறேன். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து சொல்ல போகிறேங்க. கல்யாணில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்லேயும் கட்டலாம், கிராம்லேயும் கட்டலாம். ஸோ ரெண்டுமே நம்ம தான். ஸோ எதுனாலுமே நம்ம கட்டிட்டு ஃபைனல் நமக்கு எது பிடிச்சிக்கோ நம்ம அந்த இதில் வந்து நம்ம பேஸ் பண்ணி ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் ஜிஆர்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் இல்லை கிராம், ஸோ ரெண்டுமே வந்து வர வைப்பாங்கங்க. இதில் ரெண்டுமே சேர்ந்தாங்க, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. வந்து கல்யாண ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் அப் டு 80% உள்ள நகை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் 18% கீழே உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் கட்டாமல். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன், கல்யாண ஜுவல்லரியில் வந்து நியூ அப்டேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வந்து 0% வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் எந்த நகை நேரம் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். ஆனால் இப்போ வந்து லிமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 18% வந்து வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பே பண்ணணுங்க. மீதி 9% வேஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாப் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்படி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் வந்து இப்போ இப்படி மாற்றங்கள் வந்து நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரியல. ஸோ அப்படி எதுவும் மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வருங்க. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அதே மாதிரி தான் 18% உள்ள நகைக்கு எல்லாமே வந்து கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். இதே நீங்கள் 18%க்கு மேலே உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 18% 9% மட்டும்தான் குறைப்பாங்க. மீதி 11% உள்ள நகைக்கு உள்ள வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஹையஸ்ட்டாக வந்து 9% வேஸ்டேஜ் தான் அங்கே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டுமே வந்து காமனாக தான் எனக்கு வந்து தெரியுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 11 month ஸ்கீமுங்க. இவங்களும் வந்து 11 month ஸ்கீம் தான். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ஸ்கீம் வந்து போட முடியும். ஆனால் ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees வச்சுருக்கீங்க அப்படின்னா 1000 rupeesக்கே வந்து நம்ம சீட் வந்து ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, கல்யாணில் சில்வர் காயின் கொடுக்குறாங்க, இல்லைனா குக்கிங் அப்படின்னு இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் 2000 சீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராம் வந்து சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் 5000 சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 5 கிராம்லேருந்து 7 கிராம் உள்ள சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு காயின் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குக்கிங் வீட்டு பொருட்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணலையும் பார்த்தீங்க ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டுமே வந்து காமன் தாங்க. ஸோ ரெண்டில் எதுவுமே எனக்கு பெனிஃபிட் மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் கல்யாணில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து
நான் வந்து கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து இது பண்ணலை. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க கல்யாண ஜுவல்லரியில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்டேஜில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஓகே இந்த பர்சன்டேஜுக்கு போடுறீங்களே, இப்போ நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% இருக்கா, ஸோ அந்த நகை வந்து நான் எடுக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஸ்கீமுமே வந்து நிறையா வந்து அமௌண்ட்டுக்கு வந்து ஸ்கீம் வந்து போட்டிருக்கோம், நம்ம எப்போயுமே இங்கே தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த இதுவுமே பண்ணாமல் அவங்க வந்து கம்மி பண்ணி தராங்க. ஜாயினிங் கிஃப்ட் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. சர்வீஸுமே வந்து நல்லா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கஸ்டமரை வந்து ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு எனக்கு தெரியும், ஓகே கல்யாணில் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பண்ணாங்க. ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போயுமே கல்யாணில் தான் எடுப்பீங்க அப்படின்றவங்க வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். சரி நான் இந்த மாதிரி கல்யாணில் கேட்டிருக்கேன், நான் நகை வாங்கியிருக்கேன், அவங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே காயினுக்கு வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, காயின் வந்து 1 கிராம் எடுக்கிறீங்க, 22 கேரட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜிங்க. இதே 24 கேரட் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதில் வந்து காயின் வந்து நீங்கள் சீட்டு கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து 3% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுவுமே வந்து வேஸ்டேஜ் வந்து 50% வந்து நீங்கள் பே பண்ணணுமா. காயினோட வேஸ்டேஜ் 3% தான், அது 50%னா 1.5% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயின் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சீட்டு போடுறது எதுக்கு, வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்காக தான், இல்லை வேஸ்டேஜ் கம்மி பண்ணி நம்ம நகை எடுக்கிறது தான். ஆனால் வந்து காயினோட வேஸ்டேஜே வந்து 3% தான். அதனால் நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ட்ராபேக்காக இருக்குது ஜிஆர்டியில். ஏன்னா காயினுக்கு போயிட்டு நீங்கள் 50% வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கல்யாண ஜுவல்லில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் வந்து காயினும் எடுத்துக்கலாம். காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜ். 24 கேரட்டும் எடுக்கலாம், 22 கேரட்டும் எடுக்கலாம். ஸோ வேல்யூ தான் டிஸ்கவுண்ட் ஆகும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு தான் கொஞ்சம் கூட வரும். ஸோ 22 கேரட் வந்து 24 கேரட்டோட கம்மியாக இருக்குங்க ப்ரைஸு. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்ற எல்லாமே வந்து சேம் தாங்க. கோல்டு ஜுவல்ஸு இல்லை காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், ரெண்டுமே வந்து காமன் தாங்க. ஸோ அங்கங்கே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும், கேட்டிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அர்ஜென்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இதை வந்து நான் கலெக்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெண்டுக்கும் என்னென்ன காமனாக இருக்குன்றதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டேன். பட் வீடியோ எடுக்க தான் வந்து லேட் ஆகிட்டு, சாரி. ஸோ கல்யாண ஜுவல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஸ்கீம் தான் இருக்குது, தனலட்சுமி ஸ்கீம் தான் இருக்குது. ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, கோல்டன் 11, கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படின்ற மாதிரி நியூ அப்டேட் வந்து வந்திருக்குங்க. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்கீமும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான். ஸோ மாற்றிலாம் நம்ம கட்ட முடியாது. பட் என்ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இல்லை. ஸோ நம்ம மாற்றி கூட கட்டிக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, லலிதா ஜுவல்லரி அண்ட் என்ஏசி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அது வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன், சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நான் சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ சீக்கிரம் வந்து நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து 2 ஜுவல்லரி ஷாப்பையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து கல்யாணில் வந்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, கல்யாணில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஜிஆர்டியில் வந்து அது பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு வந்து தோணுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.